இந்த நம்பர் எல்லாமே கொஞ்சம் உத்து கவனிச்சீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கியூப் நம்பருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் தான். ஏன்னு பாருங்க, இங்க என்ன இருக்கு நமக்கு 342 இருக்கா? 342க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கியூப் என்னது? 343. சோ 343ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. 343ங்கிறது 7 கியூப். 7 கியூப்ல 1 மைனஸ் ஆயிருக்கு. 999 இது எதுகிட்ட இருக்கக்கூடிய நம்பர்? 1000. 1000ங்கிறது ஒரு கியூப் நம்பர் தான். 1000ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 10 கியூப் மைனஸ் 1. இங்க என்ன நம்பர் இருக்கு? 728 இருக்கா? இதுவுமே ஒரு கியூப் நம்பருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் தான். என்ன கியூப்? 729. அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. 729ங்கிறது 9 கியூப். சரியா? சோ 9 கியூப்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க 10 போட்டிருக்காங்களா? அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி இங்க 9 கியூப் எடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இங்க 7 இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குமா? அந்த நம்பர்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க? 1 மைனஸ் பண்ணி 7 கியூப் எடுத்திருப்பாங்க. எந்த நம்பர் இருந்திருக்கும்? 8 கியூப். சோ 8 கியூப் மைனஸ் என்னது? 1. 8 கியூப்னா என்னது நமக்கு? 512. அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 511. சோ ஆப்ஷன் டி என்பது நமக்கு சரியான விடை. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி டிஸ்ப்ளே பண்றேன். இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி நியூஸ்லான வீடியோக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.